Hello viewers, Suresh here from CarControl Driving Academy, training in our car and own car in Chennai at doorstep. Training இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா ஒரு ஹில் ஸ்டேஷன் எப்படி ஓட்டணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸ்டூடெண்ட் ஓன் பண்ணி வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா டாடா அல்ட்ராஸ் சென்னையிலேருந்து கிளம்பியிருக்கோம் ஒன் டே ட்ரைனிங் மாதிரி. ஸோ ஏலகிரியில் வந்து எப்படி ஹில் ஸ்டேஷனில் ஓட்டணும் ப்ளஸ் இறங்குறது எப்படி ஓட்டு போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஒரு பிகினர் ஃபாலோ பண்ணி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ன ப்ளஸ் இப்போ சென்னையிலேருந்து நம்ம கிளம்பியாச்சு. இது க்ளோஸ் பண்ணால் நம்ம ஸ்ட்ரைட்டாக ஏலகிரியில் டிப்ஸோட வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ஸ்டே டியூன்ட். ஸோ வியூவர்ஸ், நாங்கள் ஆரம்பிச்சாச்சு டிரைவர். ஓகே, ரீச் ஆயாச்சு ஆஃப்டர் 4.5 hours கிட்ட ட்ரைவ் பண்ணி வி ஹவ் ரீச் ஏலகிரி. ஸோ இதில் வந்து பிகினர்ஸ் ப்ளஸ் ஃபஸ்ட் டைம் யாராவது வரீங்க அப்படின்னா இதில் ஃபாலோ பண்ண இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ரொம்ப சிம்பிள். இறங்குற வண்டி வந்து ரொம்ப பார்த்து உஷாராக வரணும். அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்துட்டாங்கனாலே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ ஜட்ஜ்மெண்ட் வந்து அவங்களுக்கும் சேர்த்து மாதிரி நம்ம பண்ணணும். எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் யூஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஓரமாக போகிற மாதிரி திருப்பிக்கோங்க, கொஞ்சம் ரைட்டில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் ரெவ் வந்து பண்ணுற மாதிரியே இருக்கட்டும். ஏறுறதுல இருக்குது, கொஞ்சம் நல்லா எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட்டே யூஸ் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைட் மிரர் அப்சர்வேஷன் பண்ணி நம்மளோட கேப் எவ்வளோ இருக்குங்கிற மாதிரி அப்சர்வ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, பர்ஃபெக்ட். ரெவும் வந்து செகண்ட் கியரில் மெயின்டைன் பண்ணிக்கோங்க கொஞ்சம் நேரத்துக்கு. ஓகே, ஸோ இது நமக்கு அறியாமையே வந்து மேலே நோக்கி புல் பண்ணுது. ஓகே, ப்ளஸ் அண்ட் மைனஸ் ரெண்டு கான்செப்ட் வந்து நம்ம புரிஞ்சிக்கணும். ப்ளஸ் அண்ட் மைனஸ்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேலே ஏறுறதுக்கு எவ்வளோ ஆக்சலரேஷன் கொடுக்கணுமோ அவ்வளோ வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். மைனஸ் வந்து கிராவிட்டி. ஓகே, பின்னாடி வந்து நம்மளை இழுத்துனே இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா ரெவ் ஆர்பிஎம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வைக்கிற மாதிரியும். ஸோ கூட யாராவது வராங்களா பின்னாடி அதுவும் செக் பண்ணிக்கோங்க அப்போ, சரிங்களா? பர்ஃபெக்ட். மறுபடியும் இப்போ ஹேர் பின் பெண்டெல்லாம் வரப்போகுது. அதில் எப்படி நம்ம வந்து இன்னும் அட்ஜஸ்ட் பண்ணி திருப்பணுன்றதை பார்க்க போகிறோம். பண்ணிக்கோங்க. செகண்ட் கியர் போட்டு லெஃப்ட்டில் தலை திருப்பி பார்த்துக்கிட்டிங்களா? ஃபுல்லாக திருப்பி. பர்ஃபெக்ட். வெரி நைஸ். கிளச் ஆக்சலரேஷன் கொடுத்த மாதிரி இன்னும் கொடுக்கணும். அல்ட்ராஸ் பாருங்கள், கொஞ்சம் லைட்டாக பாருங்கள், எவ்வளோ கஷ்டப்பட்டது பாருங்கள். பின்னாடி இருக்கவங்க பார்த்தீங்களா, அவங்களாம் புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஏன்டா இப்படி பண்ணுறீங்கன்ற மாதிரி மைண்ட் செட்டில் தான் இருக்கும். இப்போ ஆக்சிலேஷன் கால் எடுத்து அவர் விட்டுருங்க. அவர் பாவம் எவ்வளோ அர்ஜென்ட்டு போல் ஹில் ஸ்டேஷன் மேலே ஸ்லோ ரைட் இண்டிகேஷன் போட்டிங்கன்னா அவர் ஓவர்டேக் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். அவ்வளோதான். ஸ்லோவாக பார்த்தீங்களா, வயசு பசங்க டூர் மாதிரி போகிறாங்க. இவங்களும் போயிட்டு ஹெச்ஆர் ப்ரோ. ஹரியானா வண்டி நம்ம முன்னாடி பார்த்தோமே இல்லையா? பரவாயில்ல. இப்போ வந்து அவங்களெல்லாம் நம்ம ஓவர்டேக் பண்ணோம். ஆக்சுவலாக தெரியும்ல நம்ம ஓட்டும் போது. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது பிரதர், ஹில் ஸ்டேஷன் ஓட்டுன்றது கொஞ்சம் அவங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ஓட்டுறாங்க. நமக்கு வந்து கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ்ன்னு சொல்ல வரல. ஃபஸ்ட் டைம் நம்ம ட்ரை பண்ணதுனால செகண்ட் கியரில் பார்த்தீங்கன்னா ஆக்சலரேஷன் கொடுத்த மாதிரி கிளச் விடணும். சரியா? அந்த இது மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, அடுத்த ஹேர் பின் பெண்டையும் பார்ப்போம் எப்படி வந்து பண்ணுறோம். ஸோ இப்போ பார்த்துப்பீங்க ஓவர்டேக் வந்து பண்ணியிருப்பாங்க. நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து அவங்களுக்கு வழி ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு இன்ச்சு அப்படி லெஃப்டில் போனால் கூட அது ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். தெரியும், 2 வண்டி தான் போகிற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம ரொம்ப சேஃப்டியாக ஓட்டலாம். அந்த மாதிரி ஓட்டாதீங்க தயவுசெய்து. அவரெல்லாம் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஓட்டாது. இந்த வளைவு ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. வளைவை ஃபாலோ பண்ணிவிட்டு அப்படியே பெண்டான மாதிரி ரைட்டில் மிரர் தலை திருப்பி பாருங்கள். யாராவது வராங்களா, ஆப்போசிட்டில் வராங்க. ஸ்டியரிங் கண்ட்ரோல் அப்படியே வச்சுக்கோங்க. ஆக்சலரேஷன் கொடுத்த மாதிரி லைட்டாக ஸ்லோவாக, அவ்வளோதான். ஓகே, பர்ஃபெக்ட். இந்த ஆக்சலரேஷன் ரொம்ப மேட்ச் பண்ணால் மட்டும் தான் செகண்ட் கியரில் போயிருக்க முடியும். கம்ப்ளீட் ஹால்ட்டில் வந்தோன்னா அப்போ தான் தெரியும் ரியல் பிக்சர். ஆக்சுவலி அந்த கம்ப்ளீட் ஹால்ட்டுக்கு வந்துட்டு, அதாவது ஒரு ஃப்ளோவில் போகிறது விஷயம் கூட அவ்வளோ டிஃபிகல்ட்டி கிடையாது. ஒரு கம்ப்ளீட் ஹால்ட்டில் வந்துட்டு அந்த டேர்னிங் வந்து நம்ம ப்ரொசீட் பண்ணி திரும்புகிறோம் அப்படின்னும் போது ரொம்ப ரொம்ப சூப்பராக கேர்ஃபுல்லாக ஓட்டணும். அப்போ தான் அவங்களுக்கு பைட்டிங் மைண்ட் மூவ்மெண்ட், ஹாஃப் கிளச் டெக்னிக், ஆக்சலரேஷன் கொடுக்காம ஒரு இன்ச்சு கூட பின்னாடி வராமல் போகிறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். இப்போ ரெவ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா, ஃபீல் ஆகுதா? கம்ப்ளீட்டாக ரெவ் வந்து நம்ம அழகாக அழுத்தி பிடிக்கிறதுனால தான் மேலே போகுதுன்னு. எக்ஸ்ட்ரா ஆக்சலரேஷன் தெரியுதா அப்போ? இப்போ சரிவுலாம் நடந்திருக்கு ஆக்சுவலி. ஓகேங்களா, சூப்பர். இன்னொரு ஹேண்ட் பின் பெண்டை பார்க்க போகிறோம். ஓகே, பர்ஃபெக்டாக. ஆப்போசிட்டில் பைக் வந்துச்சு. தலை திருப்பி பார்த்துருங்க. தலை திருப்பி ஃபுல்லாக பாருங்கள், வண்டி வருதுன்னு பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போது கிளச்சை ஃபுல்லாக விட்டுருங்க. ஃபுல்லாக திருப்பணும், கடன்னு திருப்பிடுங்க. ஹேர் பின் பெண்டு ப்ரொசீட் பண்ணிட்டுருக்கோம். ஸ்லோ, அவ்வளோதான். வெரி நைஸ், சூப்பர். அதான் ஸ்டியரிங் ரிட்டர்னபிலிட்டி. நம்ம ஆக்சலரேஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த டேர்னிங்கில் வந்து ஒரு ஹாஃப் ஆஃப் த டேர்னிங்கில் நம்ம கை ஃப்ரீயாக விட்டோம்னா ரிட்டர்னபிலிட்டி வரும். அது வந்து நம்மளை காப்பாற்றி கொடுத்துரும். சரிங்களா, சூப்பருங்க. அவ்வளோதான், வெரி நைஸ். ஸோ யோஸ் இதில் வந்து இன்புட்ஸ் நிறைய கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒன் டே ட்ரைனிங் இன்னும் முடிஞ்சுட்டு இன்னும் ஏலகிரி டாப் வரைக்கும் ரீச் ஆகணும். ரீச் ஆகிட்டு அவங்க கொஞ்சம் சேஃபாக கொஞ்சம் நேரம் டைம் எடுத்துகிட்டு அங்கேருந்து இறங்குறதையும் வந்து கிளாஸை கான்சன்ட்ரேட் பண்ணணும். இறங்குறதுமே வந்து ஒரு சின்ன ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ரொம்ப ட்ரிக்காக நல்லா சூப்பராக இறக்கணும். ஓகே, ஸோ கொஞ்சம் இப்படி ரைட்டில் வச்ச மாதிரி வந்துடுங்க. அப்போ தான் லெஃப்ட்டு அது ரோடு, அதாவது நம்ம ரோடு வந்து எப்படி இருக்குன்னா
அந்த பில்டிங் பிளாக்ஸ் பாருங்கள் கொஞ்சம் கூட குறைச்சிட்டு இருக்கு. ஒரு அட்டென்ஷன் டு டீட்டெயில்ஸ் பே பண்ணுங்கள். அதில் ஒரு சின்ன கல் கூட வெளியில் இருக்குது. கண் பார்வை வந்து ஈகிள் பார்வை மாதிரி இருக்கணும். பெரிஃபரல் விஷன் புற பார்வையை யூஸ் பண்ணிக்கோங்க 180 டிகிரி. ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் சுரேஷ் ஃப்ரம் கார் கண்ட்ரோல் டிரைவிங் அகாடமி. இவர் இறங்குறதுமே பார்ட் 2ல் வந்து நம்ம ரிலீஸ் பண்ணலாம், எப்படி இறங்கணும் வந்து அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.